உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும் என்ற மாதிரி ட்ராவலிங் யாருக்கு தான் பிடிக்கா சொல்லுங்கள். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் எல்லாருமே காட்டுறது அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். ஆனால் யாருமே பெருசாக கஷ்டங்களை சொல்கிறது இல்லை. ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்பொழுது, கிட்ஸோட ட்ராவல் பண்ணும்பொழுது, ஒரு எல்டர்லி பேரண்ட்ஸோட ட்ராவல் பண்ணும்பொழுது, என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வீல் சேர் ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் டெய்லி நாங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த சேலஞ்சஸை பேசுகிறது இல்லை. நாங்கள் போடுறது முழுக்க எங்களோட சந்தோஷமான ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னு சொல்லுங்கள், அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும்தான் எங்கள் மைண்டில் நிற்கும். அந்த கஷ்டப்படுறதே அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான். வருஷம் வத்தலையில் இருந்தேன், ட்ராவல் பண்ண முடியலை. ஆஸ்திரேலியா வந்து 10 வருஷம் ட்ராவல் பண்ண முடியலை. ஏனெண்டா பயம். என்ன பயம்? வீல் சேரில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, அங்கே போனால் மெடிக்கல்ஸ் எப்படி இருக்கும், பாத்ரூம் வசதிகள் எப்படி இருக்கும், படி இருந்தால் என்ன பண்ணுவேன், அந்த பிரச்சனை இந்த நெச்சு 12 வருஷம் நான் ட்ராவல் பண்ணலை. சிறுக்கு எல்லாருமே ட்ராவல் பண்ணுறதுண்டு இல்லை. நிறைய பேருக்கு வந்து என்னத்தை பண்ணின்னு சொல்லி அந்த என்ஜாய்மெண்ட்டையே நிறைய பேர் வந்து உணர்றதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமில் என்னால் ட்ராவல் பண்ண முடியலை. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணுற என்னால் ட்ராவல் பண்ணாமல் இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் ட்ராவல் பண்ணும் வரைக்கும் ட்ராவல் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதா என் மைண்ட்.